என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் நேயர்களுக்கு நன்றியும் மகிழ்ச்சியும். திரைக்குத்து சேனல் நேயர்களே, இந்த பகுதியில் நாம் பரபரப்பான சினிமா தகவல்களை பார்க்க இருக்கிறோம். குழந்தை பெற்றுக்கொள்ளாததால் மனைவி நடிகையை பிரிந்த டிவி நடிகர் சரவணன் மீனாட்சி என்ற சீரியல் மூலம் மிகவும் பிரபலமானவர் ரஷிதா மகாலட்சுமி. இவர் சின்ன திரை சரோஜாதேவி என்று அழைக்கப்படுகிறார். பெங்களூரை சேர்ந்தவர் சரோஜாதேவி என்பதாலும் இவரும் அதே பாணியில் சிரித்து கொண்டே டயலாக் பேசி மக்கள் மனதை கவர்ந்ததாலும் சின்ன திரை சரோஜாதேவி என்று அழைக்கப்படுகிறார். இப்போது பிக் பாஸில் உள்ளே கலகலப்பை ஊட்டி கொண்டிருப்பவர்களில் ஒருவர் ரஷிதா மகாலட்சுமி. ரஷிதா மகாலட்சுமி பிக் பாஸில் தாலி இல்லாமல் வெறும் கழுத்தோடு வந்திருக்கிறார். அதிலிருந்தே புரிந்து கொள்ளலாம் அவர் ஈவன் நவ் ஷீ இஸ் சிங்கிள் என்று அறிவித்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் 7 ஆண்டுகளுக்கு முன்பே தினேஷ் என்ற டிவி நடிகரை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இருவரும் 7 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தார்கள். இப்போது சமீப காலமாக பிரிந்து வாழ்கிறார்கள். தினேஷுக்கும் ரஷிதா மகாலட்சுமிக்கும் விவாகரத்து என்றெல்லாம் பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. சமீபத்தில் தான் இந்த ரகசியத்தை உடைத்தார் ரஷிதா மகாலட்சுமி. அவரிடம் கேட்கப்பட்டது, நீங்கள் உங்கள் கணவர் தினேஷை பிரிந்து விட்டீர்களா, விவாகரத்து செய்து விட்டீர்களா என்று கேட்கப்பட்ட பொழுது முதல் தடவையாக மனம் திறந்தார் ரஷிதா மகாலட்சுமி. ஆமாம், நானும் என்னுடைய காதல் கணவர் நடிகர் தினேஷும் பிரிந்து தான் வாழ்கிறோம். 7 ஆண்டுகள் ஒன்றாக வாழ்ந்தோம். நான் என்னுடைய அம்மாவுக்கு பணம் அனுப்புவேன் என்று சொன்னேன். அவர் மறுத்தார். என்னை வாழ வைத்தவர்கள் என்னுடைய அம்மா. எனவே அவருடைய செலவுக்கு, வாழ்க்கை செலவுக்கு நான் என்னுடைய சம்பளத்திலிருந்து ஒரு பகுதி அனுப்புவேன் என்று சொன்னேன். அதற்கு அவர் மறுத்தார். ஆனால் இதெல்லாம் கூட பெரிய விஷயமில்லை. நாங்கள் இருவரும் பிரிந்து வாழ்வதற்கு காரணம் 7 ஆண்டுகளாக நான் குழந்தை பெற்றுக்கொள்ளவில்லை. குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தினேஷும் அவரை சார்ந்தவர்களும் வற்புறுத்தினார்கள். நான் போய் மெடிக்கல் செக்கப்புக்கு போனேன். அப்போது மருத்துவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 6 மாதங்கள் நடிக்காமல் சிகிச்சையில் இருக்க வேண்டும். அப்பொழுது தான் நீங்கள் கருவுற்று குழந்தை தரிக்க முடியும் என்று சொன்னார்கள். ஆனால் நான் இருந்த சூழ்நிலையில் டிவியில் நடிப்பதற்கு லீவு போட முடியாது. ஒப்பந்தமான சீரியல்களில் நடித்தே ஆக வேண்டும். எனக்கும் வாழ்க்கை செலவுக்கு பணம் தேவைப்பட்டது. இதன் காரணமாக நான் மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள முடியாத நிலையில் இருந்தேன். இருவருக்குள் அடிக்கடி சண்டை, தகராறு முற்றிக்கொண்டே வந்தது. குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லது கணவரை பிரிய வேண்டுமா என்ற சூழ்நிலையில் எனக்கு இப்போது டிவியில் நடிப்பது தான் முக்கியம் என்று தென்பட்டது. எனவே நானும் அவரும் பிரிந்து வாழ்கிறோம். நான் குழந்தை பெற்றுக்கொள்ளாததால் தான் அவருடன் இருந்து நான் பிரிந்து வாழ்கிறேன் என்று சொன்னார் ரஷிதா மகாலட்சுமி. இதற்கிடையில் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் உள்ளே சென்றிருக்கும் டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் ரஷிதாவுக்கு நூல் விட்டிருக்கிறார். அதாவது காதல் தூது விட்டிருக்கிறார். நாம் வெளியே போயும் நாம் நண்பர்களாக இருப்போம் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் ராபர்ட்டுடன் லிவிங் டுகெதர் வாழ்க்கை நடத்தி அவரை வைத்து ஒரு படத்தை தயாரித்த நடிகை வனிதா விஜயகுமார் சொன்னார், நான் ராபர்ட்டை திருமணம் செய்து கொண்டேன் என்று அறிவித்தது உண்மைதான். ஆனால் அந்த படத்தின் வெளியீட்டுக்காகவும் ப்ரமோஷனுக்காகவும் சொன்னோம். அதற்கு பிறகு நானும் ராபர்ட்டும் பிரிந்து விட்டோம். ராபர்ட் நல்லவர் அல்ல. ராபர்ட்டுக்கு பல பெண்களுடன் தொடர்பு இருக்கிறது. இது எனக்கு தெரியும், தெரியாமல் இல்லை. ஆனால் அவர் பலரிடமும் இன்னமும் அவர் திருமணம் செய்யாத பிரம்மச்சாரி, ஐ எம் சிங்கிள் என்று தான் சொல்லி கொண்டிருக்கிறார் ராபர்ட் என்று வனிதா விஜயகுமார் சொன்னார். ஆனால் ராபர்ட் விட்ட காதல் தூதை ரஷிதா மகாலட்சுமி ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. லேசான புன்னகையுடன் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட்டார். அதே போல் அங்கே உள்ள அசல் கோளாறு என்ற ஒல்லிக்குச்சான் ஒருத்தர் இருக்கிறார். அவரும் ரஷிதாவிடம் காதல் தூது விட்டார். அவர் முகத்தை சுளித்து கொண்டு போய்விட்டார். இது கூடுதல் தகவல். ரஷிதா மகாலட்சுமி இப்போதைய சூழ்நிலையில் ஒரு டிவி இயக்குனரிடம் நெருக்கமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. பிக்பாஸிலிருந்து வெளியே வந்த பிறகு டிவி இயக்குனருடன் திருமணம் செய்து கொள்வார் ரஷிதா மகாலட்சுமி என்றும் சொல்லப்படுகிறது.